தசரதன் என்ன பண்ணான், ராமன் எப்போ நமஸ்காரம் பண்ணாலும் கையிலா கொடுத்து தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற வழக்கம் தசரதன். அன்னைக்கு என்ன பண்ணான், ராமன் தன் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ண உடனே என்ன பண்ணான், பெரிய குழியில் விழுற யானை அலரும் பாருங்க, அது மாதிரி என் அப்பனே ராமான்னு அலறினான். மயக்கம் போட்டு வந்துட்டானாம். ராமேத்யுக்து வச்சனம் பாஷ்பர்யாகுலேக்ஷணா சசாக நிர்பதர்தீனா நேக்ஷிதும் நாபிபாஷிதும். நிமிந்து பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ சக்தி இல்லாமல் மயக்கம் போட்டு வந்துட்டானாம். ததபூர்வம் நரபதே திருஷ்டாரூபம் பயானகம். 24 வயசுல ராமனுக்கு 24வது வயசு முடிஞ்சு 25வது வயசு பிறந்திருக்கு. முதல் நாள் புனர்வசு நட்சத்திரத்தினைக்கு ஜென்ம நட்சத்திரம் அவனுக்கு 24 முடிஞ்சு 25வது வயசு பிறந்த காலம் அது. அவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கார் வால்மீகி. அந்த 24 வயசுல தசரதன் அது மாதிரி அலறி ராமன் கேட்டது இல்லையா. ராமனை பிள்ளையா அடைஞ்ச பிரபு எப்படி அலறுவன்? ஏன் அலற வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை தசரதனே பின்னாடி தசரதனே கீழே சொல்லியிருக்கான். ராமனை பார்த்து ராமனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான். பல ஸ்லோகங்கள் சொல்கிறதுக்கு நேரம் இல்லாமல் தள்ளிட்டு போகிற மாதிரி அலையும் தள்ளிட்டு போயிருக்கேன். தசரதன் ராமனை பார்த்து என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தான் தெரியுமா? ராமா, நான் ரங்கநாதனை ஆராதித்தேன், பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னுட்டும் பகவான் எனக்கு பிள்ளை கொடுத்தான். பொதுவாக பகவானை ஆராதித்து அந்த க்ஷேமம் கிடைச்சுவாள். பகவான் ஆராதித்தோம், கைவிடலை, க்ஷேமம் கிடைச்சது, அந்த அளவோடு தானே சந்தோஷம் இருக்கும். ஆனால் தசரதன் சொன்னான், எனக்கு எப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் தெரியுமா? ரங்கநாதன் ஆராதித்தேன், உன்னை பிள்ளையாக கொடுத்தாலும் கொடுத்தான் ரங்கநாதன். அதுலேருந்து பிள்ளை வேணும்னு பகவான்கிட்ட வேண்டுவாள்லாம், தசரதனுக்கு பிள்ளை கொடுத்தா மாதிரி கொடுன்னு என் பேரை சொல்கிறாள்டா. அந்த பெருமையை அடைஞ்சேன் உன்னை பிள்ளையை அடைஞ்சதுனாலே. தசரதன் ராமனுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட். எத்தனை அப்பா பிள்ளைகளுக்கு பார்த்து இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லுவானே. ஏன் இந்த பிள்ளையை பெற்றோம்னு வேணால் தள்ள அடிச்சு பண்ணுற பேர். அது மாதிரி பிள்ளைகள் வேணால் லேசில் பார்க்கலாம். உன்னை பிள்ளையை அடைஞ்சாலும் அடைஞ்சேன், பிள்ளை வேணும்னு வேண்டுவாளா என் பேரை சொல்லாடா. அப்படி பெருமைப்படுத்திருக்கா என்ன. தசரதன் ராமனை பார்த்து பூரிப்போடு பேசின வார்த்தை. அப்பேற்பட்ட பிள்ளையை அடைந்த தசரதன் ஏன் அலையாம போகிறான்? அதனால் அது மாதிரி அழுதுக்கு அலறி கேட்டதே இல்லையாம் ராமன். ஆனால் மயக்கம் போட்டு வந்துட்டான். சாத்விகமான பிள்ளை இல்லையா? என்ன நினச்சான் நாள் ராம இருந்தால் என்ன சொல்லப்பட்டா அப்படி இன்னைக்கு விடிகாலம் இது மாதிரி அப்பா கூப்பிட்டுட்டு அலறினார்னா. நாம இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமோ, நல்ல நாளாகுமா இந்த கழவர் எதுக்கு இப்படி அழுதுன்னு இருக்கார் அப்படின்னு அப்படி யாரும் இப்போ உடனே இந்த கழவர் இந்த எதுக்கு இப்படி அலருது அப்படின்னுட்டு ராமன் அப்படி சொல்லுவானா. அவன் என்ன நினச்சானா, நாம் ஏதோ பண்ணக்கூடாத பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. சாத்விகமான பிள்ளைகள் இல்லையா, குத்தத்தை தங்கிட்ட நினச்சினான் பிரபு ராமன். நாம் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, அதனால் சொல்ல முடியாமல் தசரதன் அலறான் அப்படின்னு தோடித்து. ஆனால் தசரதன்கிட்ட பேச முடியல, மயக்கப்பட்டு விழுந்துட்டானே. அதனால் கைகேயி பக்கம் திரும்பினான். அம்மா நாள் நான் புத்தி தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணதா எனக்கு தெரியலே. ஆனால் இப்படி சொன்னால் போராது எங்கள் அப்பா விஷயத்தில். அதாவது சில பேர் சொல்லுவார், சில பசங்க, ஏண்டா அவங்க அப்பா உன்னை பற்றி தத்து பற்றின்னு சொல்கிறாரேடா, இப்படிலாம் நடந்துக்கலாமான்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் சரியாதான்னா நடந்துக்கிறேன், அவர் கிழவர் தத்து பற்றின்னு நினைக்கிறார், நான் என்ன பண்ணுறது. இப்படி சில பேர் சொல்லுவார். நான் சரியாதான் நடந்துக்கிறேன், எங்கள் அப்பா தப்பாக என்னை பார்க்குறாரு சொன்னால் பதிலாகாது. நாம் எப்படி நடந்துன்னா அப்பா நம்ம சரியாக நம்ம பார்க்குறோம், நடந்துக்க வேண்டியதான் நம்ம கடமை. அது மாதிரி நான் பண்ணின ஏதாவது காரியங்கள் தப்பாக அப்பாவுடைய மனசில் பட்டிருக்கலாம். அது மாதிரி அவர் மனசில் தப்பாகப்படும்படியான முறையில் நான் நடந்துட்டேனே, அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். பிரசாத யஸ்வத்வஞ்சைனம், நீங்களும் எனக்கா சிபாரிசு பண்ணுங்கோ. குழந்தை அப்படிலாம் தப்பு பண்ணுவனா, ராமன் தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடியவனா, ஏதோ தெரியாத சூழ்நிலை நடந்திருக்கும், இதை பெருசுப்படுத்திக்காதீங்கோ. நீங்கள் எனக்கா சிபாரிசு பண்ணணும். சிபாரிசு பண்ணி எங்கள் அப்பாட்டு நான் தப்பு பண்ணலைன்னு மன்னிப்பு வாங்கி கொடுக்கணும். இப்படி கைகேயை பார்த்து ஆரம்பித்தான் ராமன். கைகேயி பதில் சொல்ல ஆரம்பித்தாள். ராமானாள் தசரதன் அலறது எதற்காக தெரியுமா? தசரதன் அலறது எதற்காக தெரியுமா? உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கிஞ்சின் மனோகதந்தோஸ்ய, சம்ஸ்கிருத கிஞ்சிதுன்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். கிஞ்சின் மனோகதந்தோஸ்ய, ஒரு சின்ன விஷயம் தசரதனுடைய மனசில் இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனால் சொல்ல பயப்படுறார்.
தொத்பயான்னாபிபாஷதே. சொல்லணும் நினைக்கிறான்டா, ஆனா உங்ககிட்ட சொல்ல பயப்படுறான் தசரதன். ஏன் தெரியுமா? பிரியந்தாம் அப்பிரியம் பக்தம் வாணி நாஸ்ய பிரவர்த்ததே. நீ பிரியபுத்திரனோன்னு அப்பிரியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல உங்க அப்பா நடுங்கிறாரான். தசரதன் ராமனுக்கு தூக்கி ஆறி போட்டது. அம்மா நாள், நீங்கள் இந்த வார்த்தை சொல்றதை விட என்னை சுட்டு தள்ளியிருக்கலாம். சில தப்பு பண்ணுவாளே விசாரிக்காமலே சுடலாம் இருக்கு. அது மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் என்னை சொல்றதை விட என்னை சுட்டு தள்ளியிருக்கலாம். ஏன் தெரியுமா? பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு 60,000 வருஷம் தசரதன் தானம் யஜ்யமும் யாகமும் ரங்கநாத அர்ச்சனமும் மாற்றி மாற்றி பண்ணினானே, அதெல்லாம் பிள்ளை பிறந்து அவன் மேஜராவிட்டு அவனை கண்டு பயந்து நெடுங்கிறதுக்கான்னு கேட்டாள். என்னை கண்டு நெடுங்கிறதுக்காக என் தசரதன் இத்தனை நல்ல காரியம் பண்ணினான். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்றதை விட என்னை சுட்டு தள்ளியிருக்கலாமா? அம்மா நாள், தசரதன் சொல்ல வேண்டாம். என்ன மனசுல இருக்குங்கிறது அவன் சொல்ல வேண்டாம். நீங்க உங்க மனசுக்கு தெரியுமா ஒன்றும் நீங்கள் சொல்லுங்கோ போரும். என்னை பொறுத்தவரை நீங்கள் சொல்லணுங்களோட அவசியம் இல்லை. ஒரு வேலைக்காரன் சொன்னா போரும். அங்கேருந்து ஒரு வேலைக்காரன் வந்து உங்க அப்பா இது மாதிரி உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தை சொல்லாலும் பண்ணுவேன். எந்த காரியங்களை தெரியுமா? பக்ஷயேயம் விஷம் தீக்ஷம். ஒரு குடம் விஷத்தை கொடுத்து அங்கேருந்து ஒரு வேலைக்காரன் கொடுத்து நீ குடிக்கணுமா, அப்பாவுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போறா போறோம். நான் என்ன தப்பு பண்ணினேன், எதுக்கா இந்த தண்டனைன்னு விசாரிக்காம சாப்பிடுவேன். பக்ஷயேயம் விஷம் தீக்ஷம் மஜ்ஜேயம் அபிசர்ணவே கரிஷே பிரதிஜானே. பரம்பரைக்குன்னு ஒரு குணம் உண்டு. அங்கே தசரதன் சபதம் வச்சா பாருங்க, அது மாதிரி ராமனும் சபதம் வச்சு பேசா. பரம்பரையுடைய குணமானதில்லை. கரிஷே பிரதிஜானேச்சா, ஆணை பிடிக்க சொல்றேனம்மா. நல்ல வேலையா யார் வேலை ஆணைன்னு வேணா சொல்லலையே தவிர அங்கே தசரதனுக்குள்ள குணம் ராமனுக்கு வருமே. கரிஷே பிரதிஜானேச்சா, ஆணை பிடிக்க சொல்றேன். தசரதன் எதை நினைச்சிருந்தாலும் அதை நான் நடத்தி வைக்கிறேன். அம்மா அண்ணாள், நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பண்ணுவேனா பண்ண வேண்டானா பண்ண மாட்டேனோன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமோ? எங்கள் அப்பா கிட்ட 4 குணம் இருக்கு. அந்த 4 குணத்தில் ஏதாவது ஒரு குணம் இருந்தாலே அவள் எதை சொன்னாலும் நான் விசாரிக்காமல் பண்ணுவேன். அந்த மாதிரி குணத்தில் எங்கள் அப்பாட்ட 4 குணம் இருக்கு. அப்படி இருக்கிற போது அவர் சொல்றதுல நான் செய்யறதுல என்னம்மா சந்தேகம்? நாள் என்னென்ன குணம் தெரியுமா? நாள் நியுக்தோ குருடா பித்ரா நிருபேன சஹிதேன ச. ரொம்ப வயசான பெரியவர். தசரதனுக்கு 60,000 வயசு, ராமனுக்கு 25வது வயசு. எத்தனை வித்தியாசம்! நியுக்தோ குருடா, ரொம்ப பெரியவாள். அந்த பெரியவர்ங்கிற முறையிலேயே நான் எதை சொன்னாலும் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த நாளில் கிராமங்களே பெரியவாளை யாராவது கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொன்னாலும் செஞ்சுடுற வழக்கம். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்குற வழக்கம். உங்கள் குடும்பத்தில் இப்படி தாண்டா பண்ணுற வழக்கம், இது மாதிரி பண்ணாலும் அப்படியா சரி பண்ணிவிடுவேனே, அதான் அடுத்த வார்த்தை. பெரியவர்கள் சொல்லிட்டா அந்த வார்த்தையை கட்டுப்பட்டுற வழக்கம். அது மாதிரி வயசான பெரியவர், அந்த முறையிலே நான் கட்டுப்பட கடப்பட்டிருக்கேன். 2வது பித்ரா, தகப்பனார். அப்பாங்கிற முறையிலே எதை சொன்னாலும் செய்ய நான் கட்டுப்பட்டிருக்கேன். மாதாபிதாக்கள் புத்திரங்கிட்ட எதை வேணா சொல்லலாம், அவள் சொன்னதை பண்ணுறதுக்கு தான் அவள் கடமைப்பட்டிருக்காள். அந்த முறையிலையும் அவர் எதை சொன்னாலும் செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேம்மா அம்மா நாள். 3வது நிருபேணச்சா, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திங்கிற முறையிலேயே அவர் எதை சொன்னாலும் நான் கேட்க கடமைப்பட்டிருக்கேன். ராஜாக்களுக்கு எந்த உத்தரவும் போடுறதுக்கு அதிகாரம் உண்டு, அந்த முறையிலே நான் கேட்க கடமைப்பட்டிருக்கேன். 4வது ஹிதேனச்சா, எங்கிட்ட அளவில்லாத அபிமானம் உள்ளவர். அந்த முறையிலே நான் எதை சொன்னாலும் கேட்க கடமைப்பட்டிருக்கேன். எல்லை இல்லாத பிரியம் உள்ளவாள். அவள் காரியத்தை குறிப்பிட்டு காரணம் சொல்ல வேண்டாம், காரியத்தை சொன்னாலே நம்ம செஞ்சுருவோம். ரொம்ப வேண்டிய ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் நாளை காலம்பரை 8 மணிக்கு எங்கள் ஆற்றுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கும், ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. நான் பேசா வரேன், அடுத்த வாரத்தை தான் சொல்லுவோம். எதுக்கா என்ன விஷயம் சொன்னால் தான் வரேன்னு கேட்டுட்டு போமான்னு. உண்மையான அபிமானம் உள்ளவாள் கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொன்னா காரணத்தை விசாரிக்காமலே காரியம். எங்கிட்ட உண்மையான அபிமானம் உள்ளவன் தசரதன்.
வால்மீகி மாதிரி திருஷ்டாந்தம் சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும். ருச்சியா புரோஷ்டபதோபமகான்னார் வால்மீகி ஒரு இடத்துல திருஷ்டாந்தம். 4 பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்கிறவன் தசரதன். 4 பிள்ளையும் பார்க்கிறவன் எதை போல தெரியுமான்னு ஒரு திருஷ்டாந்த நாள். எதை போல தெரியுமான்னு நாள் ருச்சியா புரோஷ்டபதோபமாக. பூரட்டாதி உத்திரட்டாதி 2 நட்சத்திரம் இருக்கே, அந்த 2 நட்சத்திரையும் பார்க்குற மாதிரி ராமன் குழந்தைகளை பார்த்தான்றான் அப்படின்னா அற்புதமான திருஷ்டாந்தம். ஒரு பூரட்டாதி 2 நட்சத்திரம், உத்திரட்டாதி 2 நட்சத்திரம், அந்த 4 கட்டில் கால் மாதிரி ஆகாசத்தில் இருக்கும். அந்த 4ஐயும் எப்படி பார்க்காலும் வேறு 4 பிள்ளையும் பார்த்தான்னு பொதுவான அர்த்தம். 4 நட்சத்திரையும் பார்க்குற ஒன்றும் அதில் என்ன அதிசயம்னா ஒரு நட்சத்திரத்தை ஒண்டி கொஞ்சம் ஒத்து பார்த்தா கொஞ்சம் கூட தெரியும். மீதி 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியாது, ஆனால் ஒத்து பார்த்தா கொஞ்சம் தனித்தன்மை தெரியும். அது மாதிரி 4 பிள்ளையும் ஒரே மாதிரி அபிமானம், ஆனால் ராமன்கிட்ட ஒத்து பார்த்தா ஒரு தனி கவனம் செலுத்துறது தெரியுமா. இதெல்லாம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பாடங்கள். 3-4 குழந்தைகள் இருந்து வச்சுக்கோ, ஒருத்தர்கிட்ட நமக்கு அபிமானம் கொஞ்சம் கூட இருக்கத்தான் இருக்கும், சகஜமான ஒரு விஷயந்தான். ஆனால் அது மீதி பிள்ளையுடைய மனசில் பட்டுவிடாத அளவுக்கு, பாதிச்சுடாத அளவுக்கு பார்த்துக்கணும். அது இல்லாதான் பல குடும்பத்தில் பிரச்சனைகள் தகராறுலாம். 4-5 குழந்தைகள் இருந்து வச்சுக்கோ, ஒருத்தர்கிட்ட அபிமானம் கூட இருந்தாலும் அது மீதியுடைய மனசில் விபரீதமான எண்ணத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு சின்ன ஒரு வித்தியாசம் தெரிகிற அளவோடு நிறுத்திக்கணும். வால்மீகி அவ்வளோ அழகாக திருஷ்டாந்தம் சொன்னாள். ருச்சி எல்லா பிள்ளைகிட்ட அபிமானமாக இருந்தாலும் எங்கிட்ட ஒரு தனி அபிமானம் உள்ளவன் தசரதன். அந்த முறையிலே அவர் எதை சொன்னாலும் நான் கேட்க கடமைப்பட்டிருக்கேன். நியுக்தோ குருணா பித்ரா நிருபேண ஜெய்ஹிதேன ச. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கோ பண்ணுறேன்னாலும் இவ்வளவு சொல்லி சுவாமி எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன்னு சொல்லி சபதம் பண்ணி திருஷ்டாந்தம் சொல்லி 4 குணங்களை சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கான். சொல்ல வேண்டியதானே கைகேயி உடனே வரதானம் சொல்லி ஆரம்பிக்க வேண்டியதானே. அவளுடைய மேதாவிலாசம் இருக்கு பாருங்க. என்ன சொன்னால் தெரியுமோ, ராமான்னாள் தசரதன் தன்னுடைய வார்த்தைக்கு பக்கபலம் சேர்த்தினாள். ராமான்னாள் தசரதன் 60,000 வருஷம் பொய் சொல்லாதவன் சத்தியசந்தன் பேர் வாங்கினவன். அந்த பேரை அவன் இனிமே தொடர்ந்து வச்சுக்க போறானா அல்லது இழக்க போறானாங்கிறது நீ எடுக்க போற முடிவில் இருக்கடா ராமா. சத்யேன மகதா ராமா தாரயஸ்வ நரேஸ்வரம். அந்த பேரை அவன் காப்பாற்றிக்கணும்னா நீ எடுக்க போற முடிவில் இருக்கு. எவ்வளோ பயங்கரமான வார்த்தை, எவ்வளவு தன் காரியத்துக்கு பக்கபலம் சேர்த்துக்கிறாள். அந்த ராமன் சொன்னா, அம்மா என்னவோ பயங்கரமான வார்த்தைகள்லாம் சொன்னேனே, என்ன விஷயம் என்னன்னாள். 2 வரன்னு சொல்லி முதல் வரனால பரதனுக்கு பட்டாபிஷேகம்னும், 2வது வரனால 14 வருஷம் உனக்கு வனவாசம்னும், இப்படி வரன் கேட்டிருக்கேன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடித்தாள் கைகேயி. வசனம் மரணோபம்னார் வால்மீகி. அந்த வார்த்தையே மரணத்துக்கு சமானம், மரணத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை இது. ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகிறதுன்னு எதிர்பார்த்து கடைசி நிமிஷத்தை கையை விட்டு போச்சுன்னா பிராணனே போயிடும். அது அதாவது கிடைக்க போகிற விஷயத்தை கையை விட முடியாது. அப்பேற்பட்ட நிலையில் உள்ள விஷயம் இது. ஆனால் பகவான் அதை எப்படி வாங்கினான், பரம சுலபமாய் வாங்கினானாம். அம்மா நாள் இது என்ன பெரிய விஷயம், பரதனுக்கு தானே ராஜ்யத்தை கொடுக்க சொல்லியிருக்காள். நான் வனவாசம் கிளம்புறதை பற்றி ஒரு விஷயம் இல்லை, ஆனால் என் மனசில் ஒரே ஒரு குறை இருக்குன்னு நான் சுவாமி. வியாக்கியாதாக்கள் இன்றைக்கும் பகவான் வைகுண்டத்தில் இந்த குறையோடு தான் இருக்கான் அப்படின்னு விட்டாள். என்ன குறையினாள், நேற்றைய தினம் ராஜ்யம் போயிடும்னு தசரதன்கிட்ட நானாக கேட்டேன். தசரதனாவே என்னை கூப்பிட்டு ராமா நாளையிலேருந்து நீ ராஜா அப்படின்னு ராஜ்யத்தை என்கிட்ட ஒப்படைக்கலையா. அந்த தசரதன் இன்னைக்கு அது மாதிரி சுவாதீனமாக என்னை கூப்பிட்டு என்னவோ அந்த ராஜ்யத்தை பரதனுக்கு வேணும்னு கைகேயி ஆசைப்படுறாள். அந்த ராஜ்யத்தை விட்டு கொடு, நான் பரதனுக்கு கொடுக்குறேன்னு நேரடியாக என்னை கூப்பிட்டு சொல்லாமல் ஆள் வச்சு சொல்கிற அளவுக்கு பிரிய குறைச்சலான பிள்ளை ஆயிட்டேனே, இது என்னால் மறக்க முடியாத துக்கமானாள். அலீகம்மான சந்தேகம் ஹிருதயம் தஹதீவமே ஸ்வயம் என்னாஹமாம் ராஜா பரதஸ்யாபிஷேசலம். ஸ்வயம் என்னாக மாம்ராஜா, சுயமாக சொல்லாமல் ஆள் வச்சு சொல்கிற அளவுக்கு நம்பிக்கை குறைச்சல ஆயிட்டேனே, என்னால் மறக்க முடியாத வேதனை அம்மா அது நாளாம் சுவாமி. ராமனை தவிர இன்னொருத்தர் சொல்ல முடியுமா அந்த வார்த்தை? அம்மா நாள் இது என்ன பெரிய விஷயம். இப்போவே தூதர்கள் கிளம்பட்டும், போய் பரதன் ஐஸ்வர்யா சொல்லுங்கோ, நான் கூட இருந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு கிளம்புறேன்
அப்படின்னு ஆரம்பித்தான். கைக்கு தூக்கி ஆறி போட்டது. ரெண்டாவது விஷயமே நேர் எதிரடியாக மாற ஆரம்பிக்கிறது. இப்படி திரும்பம்னு அவளை எதிர்பார்க்கலை. சுவாமி தான் கூட இருந்து பரதனுக்கு நல்ல எண்ணம் பண்ணுவோம் இல்லையா, நானே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு கிளம்புறேன்னு ஆரம்பித்தான். விஷயம் இப்படி திரும்ப ஆரம்பிச்சோன்னா கைக்கு தூக்கி ஆறி போட்டது. என்ன பண்ணுறதுன்னு புரியலே. அவள் பயந்து போயிட்டாள். ராமன் பட்டாபிஷேகம் இல்லாமல் 15 நாள் கேகே தேசத்துக்கு போயிட்டு வரதா இருந்தால் 15 நாள் ஆகும் கட்டாயம், குறைந்தபட்சம் 15 நாள் ராமன் பட்டாபிஷேகம் இல்லாமல் அங்கே இருந்தால் ஜனங்கள் அயோத்தியை நெருப்பு வச்சு கொளுச்சிடும். அது தெரியும் கைகை. அதனால் பிரஸ்தானம் ஸ்ரத்ததானாகி துறையாமாச ராகம். எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ராமனை கலப்பிடணும் அயோத்தியிலேருந்து நினச்சாலாம். அதனால் என்ன பண்ணானால் பொய்யா பல விஷயங்கள் பேச ஆரம்பித்தாள். பொய்யாவே சில காரியம் பண்ண ஆரம்பித்தாள். ராமான் கூப்பிட்டாள். நீ இருந்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போகிறேன் சொன்னி, எனக்கு பரம சந்தோஷம். ஆனால் அதில் உனக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் இருக்குது. உனக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நடக்கும். ஏன்னா கேகே தேசத்துக்கு போகிறதா இருந்தால் போகிறதுக்கு 7 நாள், வரத்துக்கு 7 நாள், 15 நாள் தேவைப்படும் எப்படி இருந்தாலும் பட்டாபிஷேகத்துக்கு. அந்த 15 நாள் தசரதன் ஒரு சபதம் பண்ணியிருக்கான். என்ன சபதம் தெரியுமா? யாவத்வம் நவனம் வியாதா புராதஸ்மாதபித்வரன்னே பிதாதா வன்னதே ராமா சாஸ்யதே போக்யதே பிவா. நீ அயோத்தியை விட்டு கிளம்பாத வரை தசரதனை எழுந்திருக்க மாட்டானாம், பல் தேய்க்க மாட்டானாம், பால் சாப்பிட மாட்டானாம். காலம்பரம் அப்படி சபதம் பண்ணியிருக்கான். 15 நாள் தசரதன் பட்னியாக கடப்பனே, அது உனக்கு பிரியமில்லாத விஷயமா இருக்குவேன்னு யோசனை பண்ணுறேன் நாள் தசரதன். அதனால இறஞ்சி அலறினான். அடி துஷ்டே கைகேயின்னு அப்படிலாம் சொன்னேன், நாடி ஏண்டி இல்லாதெல்லாம் சொல்கிறேன்னு அலறினான். அந்த சப்தம் காதில் விழுந்தோல்லையோ சுத்வா கதவியதோ ராமஹா. மனசில் இருக்கிற கவலையெல்லாம் போச்சு ராமனுக்கு நாள். கவலை ஜாஸ்தியாகணும், கவலை போச்சு நாள். என்ன அர்த்தம் நாள்? அதுவரை ராமன் ஒரு கவலைப்பட்டு இருந்தானாம். நாம் ஏதோ பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. தசரதன் மட்டும் சொல்கிற தளர்றான்னு கவலைப்பட்டு இருந்தானாம். இந்த வார்த்தை சொன்ன உடனே சுவாமிக்கு அந்த சந்தேகங்கள்லாம் அந்த கவலையெல்லாம் போயே போயிடுத்தான். புரிஞ்சுட்டாலாம். ராமனுக்கு நம்மகிட்ட தசரதனுக்கு நம்மகிட்ட எந்த விதமான தப்பான அபிப்பிராயம் இல்லை. ஏதோ கைகை உள்ளே புகுந்து கொளர்றாள் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுதான். அதனால் என்ன பண்ணாள்? ஒரு படி மேலே வந்தாள். அம்மா நாள் நாமர்த்த பரோ தேவி லோகமாவஸ்து முச்சஹே. அம்மா நாள் பணம்னு பறக்கிறவன் நான் இல்லையம்மா நாள். ராம்பத்த தீட்சாள் வியாக்கியானம் சொன்னேனே, யதாத்வம் அர்த்தபரா ததா ராகம் அர்த்தபரான் பண்ணார். பணம் பறக்கிறவன் நான் இல்லைன்னா அதுலேயே நீங்கிற அர்த்தம் அதுக்குள்ளேயே இருக்கு. நாகம் அர்த்த பரோதே. ஒன்ன மாதிரி பணம் பறக்கிற கோஷ்டியில் சேர்த்துறாதே. அந்த மாதிரி எண்ணம் எனக்குள்ள எண்ணம் கிடையாதம்மா. பின்ன நீங்கள் கேட்கலாம், பின்ன எதுக்கு இந்த ஊரில் இருக்கே அப்படின்னு கேட்பியோ. வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாசிதம். மகர்ஷிகளுக்கு சமானமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கும் இந்த காமக்ரோதமும் தேசமும் அசூய நிலைமையில இந்த பூமியெலாம் இருக்க வேண்டியிருக்கு. வைதிகமான தர்மங்களை இங்கே தான் அனுஷ்டானம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அமெரிக்காவில் மகாபாரதத்தில் நடந்து அதிருத்தில் நடந்துங்கிறாள். நடந்தேன்னு வேணால் பெருமைப்படலாமே. இதுவரை வைதிகமான காரியம் பாரத தேசத்தான் பண்ணி ஆகணும். எந்த இடத்துல காமக்ரோதம் இருக்கோ, துவேஷம் இருக்கோ, அசூயை இருக்கோ, சண்டை இருக்கோ, கலகங்கள் இருக்கோ, அந்த பூமியெலாம் தர்மம் பண்ண வேண்டியிருக்கு. எந்த பூமியில் காலை வச்சா எடுக்க முடியாத அளவுக்கு ஷேர் இருக்கோ அந்த ஷேர்லாம் விரதளிக்கிறோம். எங்கள் காலத்தில் பளிங்கு சுப்பரில் பலன்னு போட்டிருக்கேன் சார், அங்கே தான் விரதளிப்பேன் ஒருத்தளிப்பினான்னு. ஷேரன் சகதிமாக இருக்கிறதுலாம் விரதளிக்கிறோம். 1க்கு 100 தான் கொடுத்துட்டு இருக்கு. எந்த இடத்துல காமக்ரோதம் இருக்கோ அந்த பூமியெலாம் தர்மம் பண்ணுறோம். அதுதான் 1க்கு 100 திரும்பி நமக்கு க்ஷேமத்தை கொடுத்துட்டு இருக்கு. வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாசிதம். அது மாதிரி நினச்சுங்கோம்மா. நிறையா சொல்லியிருக்கான் சுவாமி, சொல்கிறதுக்கு நேரமில்லை. கைகேட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு நான் இப்போவே எப்போ உங்களுக்கு என்ன உடனே கலப்படம்ங்கிற எண்ணம் இருக்குங்கிறது தெரிஞ்சுடுத்தோம். அடுத்த காரியம் நான் என்ன பண்ணணும்? தண்டகையில் காலை வச்சுடணும். ஆனாலும் அம்மா என்னால் கிளம்ப முடியல. 2 காரியம் உங்கள் தேசத்தில் இருந்து நான் நடத்தி ஆகணும், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னை நாள் யாவன் மாதரமாக பிரித்து எங்கள் அம்மாவை ஆஸ்வாசப்படுத்தணும். சீதைக்கு இதை ஏற்றுக்க முடியாது பண்ணணும். இந்த 2 காரியம் முடிச்சதுன்னு இல்லையோ நான் தண்டைக்கு கிளம்புறேனம்மான்னு சொல்லிட்டு அழகாக தசரதனையும் கையை நமஸ்காரம் பண்ணி
கிளம்புற போது தசரதன் நமஸ்காரம் பண்ணிட்டு கைகே விசம்கிய பிதுஸ்ததான் நாள் மயக்கம் போட்டு கிடக்கான் தசரதன். ஆனாலும் கிளம்புற போது நமஸ்காரம் பண்ணுறது தன் கடமை. மயக்கம் போட்டு கிடக்கிற அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணாலும் விசம்கிய பிதுஸ்ததா. நான் வால்மீகி நேராக பார்த்தினா ராமாயணம் வீரார் ஒரு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினா அங்கே இருக்கிற எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணும். கைகை என்ன பண்ணார்னா தசரதன் நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி கைகையை நமஸ்காரம் பண்ணுறான் பிரபு ராமன். ஏன்னா இது எங்கே பெரிய எங்கள் பக்கத்தில் இருக்க எல்லா பெரியவாளையும் நமஸ்காரம் பண்ணோம். கைகையை நமஸ்காரம் பண்ணுறான். ராமன் காமக்ரோதத்தை இடம் கொடுக்காம நமஸ்காரம் பண்ணுறான். அதை எழுதுகிற வால்மீகிக்கு பிடிக்கலை. அதான் அதிசயம். எழுதுறவர் ராமனுக்கு கைகைக்கு நமஸ்காரம் பண்ணினாள் அப்படின்னு எழுத வேண்டியதான் ஐயா. அவரால் அதை ஏற்றுக்க முடியல. என்ன எழுதினார் தெரியுமோ? தசரதனுக்கு நமஸ்காரம் என்று எழுதுகின்ற என் ராமன் அந்த பேடையுடைய காலிலையும் போய் விழறானே. கைகேயஸ்சப்யனார்யாயா நிஷ்பபாத்தான்னா விழுந்தான்னு அர்த்தம். நிஷ்பபாத்தம் இல்லாத எந்த சப்தத்தையும் நான் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் இருக்கிறத சொல்ல முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு தான் தாண்டேனே தவிர இல்லாத எதையும் ராமாயணத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நிஷ்பபாத மகாத்யுதி கைகேயாச்சாப்யனார்யாயாக நாள். சம்ஸ்கிருத அனார்யான்னு ஒரு ஸ்திரீயை சொன்னாள்னா அதுக்கு மேலே இன்னொரு வார்த்தை நீச்சமான வார்த்தை எடுக்க முடியாது. அவ்வளோ நீச்சமான வார்த்தை அனார்யாங்கிற சப்தம். கைகேயாச்சாப்யனார்யாயா அந்த பீடியினுடைய காலியம் போய் என் ராமன் வேறானே நமஸ்காரம் பண்ணுறான். ராமன் பண்ணுறான். எழுதுகிற வால்மீகிக்கு அது பிடிக்க மாட்டேங்கிறது. கைகேயாச்சாப்யனார்யாயா ஒரு பத்திரிகையில் தமிழ்நாட்டில் ஒரு சாஷியுடைய ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நடக்கிற போது அந்த ஃபங்க்ஷனை பற்றி எழுதுகிறான். அதில் அந்த சாஷியில் கலந்துக்கிறான். ஆனால் அந்த ஃபோட்டோவை இத்திரூண்டு போட்டிருந்தாள்வா 6.5 இன்ச்சு போட்டிருந்தான் அந்த சாஷியுடைய ஃபோட்டோவை. அவன் நடத்துகிறவாள் கேட்டா ஃபங்க்ஷனில் முழுக்க பெருமையாக எழுதியிருக்கீர், ஏன் ஃபோட்டோவை இத்திரூண்டாக போட்டிருக்கேன். அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமோ? எங்களுக்கு ஒரு உத்தரவு உண்டு, நெத்தியில் விபூதி இருந்தால் அவள் ஃபோட்டோவை போடக்கூடாது, அதனால் விபூதி தெரியாத அளவுக்கு அதை சுருக்கி போட்டிருக்கோம். எந்த பத்திரிகைன்னு வேணா கேட்டால் நான் தெரியாது சொல்கிறேன். எங்கள்